திருவள்ளூர் மாவட்டம் திருவலாங்காடு காவல் நிலைய எல்லையில் கலாம்பாக்கம் என்ற ஊரைச் சேர்ந்த ஒரு இளைஞர் ஒருவர் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு பட்டதாரி பெண்ணை காதல் திருமணம் செய்து கொண்ட விவகாரத்தில்தான் அந்த திருமணம் செய்து கொண்ட இளைஞரனுடைய சகோதரர் 17 வயதான அந்த சிறுவன் கடத்தப்பட்டார். இந்த சம்பவத்தில் தான் ஏடிஜிபியினுடைய கார் பயன்படுத்தப்பட்டதன் மூலமாக இந்த விவகாரம் பூதகரமாக ஆனது. இதில் இன்னும் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது, அடுத்த கட்டமாக போலீசார் எந்த கோணத்தில் விசாரணையை தொடங்க இருக்கிறார்கள் என்று பார்த்தோம் என்றால், இந்த கார் விவகாரம் முக்கியமானது. குறிப்பாக இதில் 3 கார்களை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அதாவது இந்த சிறுவனை கடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்டதாக 3 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 3 கார்களில் அந்த XUV 700 என்று இருக்கக்கூடிய அந்த கார் முதல் தகவல் அறிக்கையில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த 2 கார்களும் இந்த அருகில் இருக்கக்கூடிய இந்த i20 மற்றும் மற்றொரு இந்த டொயோட்டா நிறுவனத்தினுடைய கார், இந்த 2 கார்களுமே முதல் தகவல் அறிக்கையில் காட்டப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த சிறுவனை கடத்துவதற்கு ஏடிஜிபியினுடைய கார் தான், அதாவது அரசு வாகனம் தான், TN 06G0606 என்ற எண் கொண்ட அந்த வாகனம் தான் பயன்படுத்தப்பட்டது என்று சிசிடிவி மூலமும் உறுதிப்படுத்தி காவல்துறையினர் நீதிமன்றத்திலே அந்த ஆதாரத்தை சமர்ப்பித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் ஏடிஜிபியினுடைய வாகனம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை உறுதி செய்ததன் அடிப்படையில் தான் நீதிபதியே அவரை கைது செய்ய வேண்டும் என்று உத்தரவிடுகிறார். அதன் அடிப்படையில் தான் அவர் கைது செய்யப்பட்டு தற்பொழுது அவரிடம் விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த வழக்கில் தற்பொழுது வரை இந்த கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஏடிஜிபியினுடைய கார் எங்கே என்றது ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய காரை இதுவரை எடுக்கவில்லை. ஆனால் முதல் தகவல் அறிக்கையில் பதிவு செய்யப்படாத, தகவல் கொடுக்கப்படாத அல்லது பதியப்படாத இந்த வாகனங்கள் தான் இங்கு பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு விவகாரம். இது யார் மாற்றியது? முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யும் பொழுது ஏடிஜிபியினுடைய கார் அதன் மூலமாகத்தான் அந்த சிறுவனை கடத்தி சென்றார்கள் என்ற விவரங்கள் ஏன் மறைக்கப்பட்டது என்பது குறித்தும் ஒரு பக்கம் உயரதிகாரிகள் விசாரித்து வருகிறார்கள். இதற்கு காவல் நிலையத்திலேயே இதற்கு வேற யாரேனும் இதை திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு மறைத்திருக்கிறார்களா என்பது குறித்தும், அல்லது முதற்கட்ட விசாரணையில் அவ்வாறு பதிவு செய்யப்பட்டதா என்பது குறித்தும் இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் கடத்தலுக்கு பயன்படுத்திய போது இந்த மற்றொரு காரில் லட்சக்கணக்கில் பணம் இருந்ததாக சொல்கிறார்கள். அதாவது அந்த பெண்ணினுடைய பெற்றோர் அந்த பணத்தை அவர்கள் கொண்டு வைத்திருந்தார்கள் என்று சொல்கிறார்கள். எனவே அந்த பணம் குறித்த ஒரு பக்கம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. எனவே இந்த கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல ஒரு விவகாரம், அதாவது ஏடிஜிபியினுடைய கார் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று உயரதிகாரிகளுடைய கவனத்திற்கு தெரிந்து அவர்கள் தீவிரமாக விசாரிக்க செல்லும் பொழுதுதான் ஒவ்வொன்றும் இதில் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று கார் மறைக்கப்பட்டிருக்கிறது, மற்றொன்று காரில் இருந்த பணம் இருந்ததாக சொல்லப்படக்கூடிய தகவலும் மறைக்கப்பட்டிருக்கிறது என்னும் பொழுது இது குறித்து உயரதிகாரிகள் தீவிர விசாரணையில் இறங்கியிருக்கிறார்கள். இதில் அடுத்த கட்டமாக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உள்ளதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.